Vidyakumar IS Academy Institute for your success. Okay friend, ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணுவேன். அப்படி இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் போயிடுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பொது தமிழில் நம்ம படிக்க உள்ள தலைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம சொல்கிறது தான். நம்ம டெய்லி நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் அப்படின்றது மினிமம் அப்படின்றத நம்மளோட டார்கெட்டாக வச்சு நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ தான் நம்ம 100க்கு 100 போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சலேஜா சுடே முத்து குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நோ டவுட் நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம இதுவரையும் கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னா இலக்கணம் 5 இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த தலைப்புகள் அப்படின்னா 1லிருந்து 16 வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கிளாஸ்ல நம்ம இதை பார்த்தோம். அதே மாதிரி நம்ம நூல் ஆசிரியர் அப்படின்றதுல ஆசிரியர் பத்தின குறிப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி திருக்குறளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ இலக்கியம் அதுக்கப்புறம் தமிழ் தொண்டு அப்படின்ற தலைப்பு நம்ம சேர்த்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை நம்மளுடைய வகுப்புல ரெகுலரா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சொல்லி பார்க்கணும். ஒரு பொருள் பன்மொழி அப்படின்றத நம்ம இன்றைய தலைப்பா படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஒரு பொருளை குறிக்கிற பன்மொழி. அப்ப ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ அதுதான் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க இருக்கோம். ஒரு சிறிய தலைப்பு தான், ஆனா இதுல இருந்து கேள்வி அப்படின்றது கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி 2 கேள்விகள் அப்படின்னு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறோம். இப்ப இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கப்பட்டதுனால அதுவும் 85 கேள்விகள் இலக்கணம் தொடர்புடைய தலைப்புகள் கேட்கறதுனால இதுக்கு முன்னாடி நம்ம இலக்கணத்துல கேட்டது எல்லாமே டபுளா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பழைய சிலபஸ்ல இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் 2 கேள்வியா மினிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தமிழஞ்சர்கள் தமிழ் தொண்டு இலக்கியம் 15 கேள்விகளா சுருக்கிட்டாங்க. சோ அதனால அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் 60 கேள்விகள், அந்த 60 15 ஆயிருச்சு. இப்ப அதுல மீதி இருக்கக்கூடிய 45 கேள்விகள் எங்க வருதுன்னா அப்படியே இலக்கணத்துக்கு வருது. இப்ப இலக்கணம் இதுக்கு முன்னாடி 40 கேள்வி கேட்டாங்க. இப்ப அது 85 மாறினதுனால நமக்கு அதிகமான கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சிறிய தலைப்பு ஆனா அதிக கேள்விகள் அப்படின்றது நம்ம அடிப்படையில இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் பன்மொழி அப்படின்றது நமக்கு 2 கேள்விகள் அப்படின்றது இதுல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அப்கமிங் நமக்கு குரூப் 4 தேர்விலையும் சரி குரூப் 2 தேர்விலையும் சரி நம்ம இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இப்ப 2 கேள்விகள் அப்படின்ற இன்றைய வகுப்புல பாத்தீங்கன்னா நம்ம இலக்கோட நம்ம இதை படிக்க போறோம். இதை படிச்சீங்க நல்லா ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் அப்படி பார்க்கிறோம். ஏற்சொல் போலவே இயல்பாக பொருள் உணர்த்தாது அரிதாக பொருள் உணர்த்தாக வரும் சொல் தான் திரிசொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திரிசொல்லானது ஒரு பொருள் குறித்த பல சொல்லாகியும் பல பொருள் குறித்த ஒரு சொல்லாகி வரும். இங்கு அதன் ஒரு பகுதியான ஒரு பொருள் குறித்த பல சொற்களின் உதாரணங்கள் சிலவற்றை நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னு. அப்ப திரிசொல்னா என்ன அப்படின்னு அதுவும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்மளுடைய தலைப்பு ஒரு பொருள் பன்மொழினா என்ன அப்படின்போது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அப்படின்றத நம்ம இன்றைய வகுப்புல படிக்க உள்ள அப்படின்னு சொல்றோம். சோ இது தேர்வுல கேட்கும் போது நமக்கு சொற்பொருள் எனக்கு தெரியல, அந்த ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் என்னன்னு தெரியல அப்படின்னும் போது என்ன ஆகும்னா நமக்கு இதுல பொருந்தாது எது அப்படின்னு கேட்கும் போது கூட கேள்வியை கேட்கறது வாய்ப்பு இருக்கும். அல்லது இதற்கு இந்த சொல்லுக்கு நிகரான சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சொற்பொருள் என்ன அப்படின்னு கேட்கறதும் வாய்ப்பு இருக்கு. அப்ப 2 விதமாவும் கேள்வியா நமக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அன்பு அப்படின்னும் போது அதுல என்னென்ன சொற்கள் அதுக்கு பொருத்தமானது என்னென்ன வரும் அப்படின்னா நேசம் பரிவு இரக்கம் பிரியம் அப்படிங்கிறோம். அன்புனா நேசம் பரிவு இரக்கம் பிரியம். இதை பொறுத்தவரையும் உங்களுக்கு பிரச்சனையே வரப்போறது இல்லை. இது படிச்சுன்னா ஒரு தடவை படிச்சா போதும் நம்ம சரியா விட எழுந்து அடிச்சிடலாம் அப்படிங்க. அடுத்து அழகு அப்படின்னும் போது வனப்பு எழில் சுந்தரம் வடிவு. சோ அப்ப அழகு அப்படின்னும் போது எழில் அப்படின்னும் போது எழில் மிகு அப்படின்னும் போது கண்டுபிடிச்சிருங்க. வனப்பு அப்படின்னாலும் அழகுதான், சுந்தரம் அப்படின்னாலும் அழகுதான், வடிவு அப்படின்னாலும் அழகுதான். இந்த சுந்தரம் வடிவு வனப்பு எழில் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இது நமக்கு கண்டிப்பா கோலம், அதே மாதிரி கோலம் அப்படின்னாலும் சிங்காரம் வண்ணம் நிறம் அப்படின்னு இது எல்லாமே பாத்தீங்கன்னா அழகு குறிக்கக்கூடியது. சோ அப்ப எது நம்ம மறக்கக்கூடியதோ எது நம்ம இது கேட்டாங்கன்னா நம்ம கேள்வியா விடை அளிக்க முடியாதோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா வட்டமிட்டு அதை நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு. அடுத்து அரசன் அப்படின்னா மன்னன் வேந்தன் கோன் புரவலன் நிருபன் கோ அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மன்னன் வேந்தன் உங்களுக்கு தெரியும், கோன் அப்படின்னாலும் அரசனை குறிக்கும், புரவலன் அப்படின்னா அரசனை குறிக்கும், நிருபன் அப்படின்னா அரசனை குறிக்கும், கோ அப்படின்னாலும் அரசனை குறிக்கும் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப அரசன் அப்படின்னா மன்னன் வேந்தன் கோன் புரவலன் நிருபன் கோ அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி அகிம்சை அப்படின்னா துன்புறுத்தாமை இன்னல் செய்யாமை அப்படின்னு பார்க்கிறோம். இது எளிமையா தான் இருக்கு. இது கேட்டாங்கன்னா இப்ப அகிம்சை அப்படின்னு துன்புறுத்தாமை இன்னல் செய்யாமை நான் வயலன்ஸ் தான் அகிம்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அறிவுரை அப்படின்னும் போது புத்திமதி நல்லுரை உபதேசம் அப்படின்னா அதுவும் பொருத்தமா தான் இருக்கும். ஒரு தடவை ரீட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம இதை சரியா விட வச்சலாம். அறிவு அப்படின்னும் போது உணர்வு ஞானம் மதி விவேகம் புத்தி. இப்ப இந்த அறிவு அப்படின்னா புத்தி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மதி விவேகம் அப்படின்னும் போது உணர்வு ஞானம் அப்படின்னும் இது நமக்கு தெரியாது. இந்த சாதம் மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும். அது அடுத்து அடி அப்படின்னா பாதம் தால் கால் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அடி அப்படின்னும் போது பாதத்தை குறிக்குது, தாளை குறிக்குது, காலை குறிக்குது அப்படிங்க. அது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க. அண்ட் இரவு அப்படின்னா ராத்திரி கங்குல் நிசி இரட்டு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இரவுனா ராத்திரியும் தெரியும் இருட்டுன்னு தெரியும். கங்குல் நிசி அப்படின்றது நமக்கு தெரியாது,
சப்போஸ் தெரிஞ்சிருந்தாலும் இது வந்து மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இது அண்டர்லைன் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும். உணவு அப்படின்னும் போது ஊன், ஆகாரம், அடிசில், உண்டி வந்து உணவு அப்படின்னும் போது ஊன் வரும், ஆகாரம் உங்களுக்கு தெரியும், அடிசில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அரிசி சோறு அப்படின்னா வந்து உணவு சோறாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே ஒரு உண்டி அப்படின்றது வந்து உணவு குறிக்கும். அப்ப ஊன், அடிசில் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் வந்து. அடுத்து உண்மை அப்படின்னும் போது மெய், சத்தியம், வாய்மை அப்படின்னு பாக்குறோம். உண்மை அப்படின்னும் மெய், சத்தியம், வாய்மை வந்து. உதிரம் அப்படின்னா செந்நீர், குருதி, ரத்தம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப செந்நீர், குருதி, ரத்தம். உதிரம் அப்படின்னும் போது ரத்தம் தெரியும், குருதி தெரியும், செந்நீர் அப்படின்னாலும் உதிரத்தை தான் பொருள் படும் அப்படின்னு. ஊழியம் அப்படின்றது தொண்டு, பணி, சேவை, வேலை அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஊழியம் செய்தல் அப்படின்னா வந்து தொண்டு செய்தல், பணி செய்தல், சேவை செய்தல், வேலை செய்தல். ரொம்ப எளிமையா தான் இருக்கு. ஒளி அப்படின்னும் போது வந்து வெளிச்சம், சுடர், கதிர், பிரகாசம் வந்து. வெளிச்சம், சுடர், கதிர், பிரகாசம் நமக்கு தெரியுது. குழந்தை அப்படின்னா மகவு, குளவி, சேய், சிசு, பிள்ளை, மழலை அப்படி பாக்குறோம். அப்ப மகவு, குளவி அப்படின்னாலும் இந்த இதை குறிக்கும், குழந்தையை குறிக்கும். சேய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சிசு அப்படின்னாலும் தெரியும், பிள்ளை தெரியும், மழலை தெரியும். கணவன் அப்படின்னா கொலுனன், தலைவன், பதி, நாயகன் வந்து. அப்ப கொலுனன் வந்து தலைவன், பதி, நாயகன் அப்படின்னு கணவனை குறிக்கக்கூடிய சொற்களா இருந்திருக்கு. காற்று அப்படின்னும் போது வலி வந்து, மாருதம், தென்றல், ஊதை, பவனம் வந்து. அப்ப காற்றுனா வலி வந்து குறிக்கும், மாருதத்தை குறிக்கும். தென்றல், ஊதை, பவனத்தை குறிக்கிறது காற்று அப்படிங்க. கேடு அப்படின்னும் போது நாசம், அழிவு, சேதம், சிதைவு அப்படி. தரித்தல் அப்படின்னா அணிதல், சூடுதல், புனைதல், அலங்கரித்தல். அப்ப தரித்தல் அப்படின்னா அணிதல் வந்து, ஆடை தரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆடை அணிதல், சூடுதல், ஆடை சூடுதல், புனைதல் வந்து ஆடை புனைதல், அலங்கரித்தல் அப்படின்னு பார்க்கிறோம். இது எல்லாமே தரித்தலுக்கு பொருள் தரக்கூடியதா இருந்திருக்கும், சுலபமா தான் இருக்கு. ஆதி அப்படின் போது முதல், ஆரம்பம், தொடக்கம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். குடித்தல் அப்படின்னா அருந்துதல், பருகுதல், சுவைத்தல். ஞானம்னா அறிவு, ஆற்றல், விவேகம், புத்தி அண்ட் வித்தை வந்து பார்த்தீங்கன்னா அதான் அறிவுன்னு பார்த்தோம். இப்ப ஞானம் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வருது. அப்ப ஆற்றலும் குறிக்கும், விவேகத்தை குறிக்கும், அதே மாதிரி வித்தை வந்து ஞானத்தை குறிக்கக்கூடியது, புத்தியும் ஞானத்தை குறிக்கும். ஒளி அப்படின்னா ஓசை, அரவம், துணி, சத்தம் வந்து. அப்ப அரவம், துணி அப்படின்றது நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எது நமக்கு கடினமா இருக்கோ, எது நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தாத சொற்களா இருக்கோ, அதுதான் நமக்கு தேர்வுல கேள்வியை வந்து கேட்பாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகிறது அப்படின்றது மிக மிக முக்கியம். அடுத்து உடல் அப்படின்னா சரீரம், உடம்பு, மெய், மேனி அப்படின்னு பாக்குறோம். அப்ப உடல்னா சரீரம் வந்து, உடம்பு, மெய், மேனி வந்து. அபாயம் அப்படின்னும் போது ஆபத்து, இடர், இடையூறு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அபாயம் அப்படின்னா ஆபத்து, இடர், இடையூறு. காடு அப்படின்னும் போது அடாவி, அடவி, கானகம், வனம், ஆரண்யம் அப்படி பாக்குறோம். இது இம்பார்ட்டன்ட் வந்து. அதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். எது ரொம்ப முக்கியமானது, தேர்வுல எது கேள்வியா கேட்பாங்களோ சொல்றேன். அதே மாதிரி நீங்க எதெல்லாம் மறப்பீங்களோ அதே மாதிரி தேர்வு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பண்ணோம். மிக மிக முக்கியமானதை நான் வந்து சைட்ல நம்பர்ல வட்டமிட்டு சொல்லிடுறேன். அப்ப இனம் அப்படியே உறவு, சுற்றம், கிளை, ஒக்கல், பரிசனம் அப்படின்னு பாக்குறோம். அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். கிளை அப்படின்றது ஒக்கல், பரிசனம் அப்படின்னா இனத்தை குறிக்கும். சோலை அப்படின்னா உபவனம், கா, தண்டலை, நந்தவனம், பூங்கா, புலில் அப்படின்னு பாக்குறோம். அப்ப சோலை அப்படின்னும் போது காவை குறிக்கும், தண்டலை குறிக்கும், உபவனத்தை குறிக்கும், நந்தவனம், பூங்கா, புலில் அப்படின்றது குறிக்கும். வந்து கல்வி அப்படின்னா கலை, வித்தை, படிப்பு. வந்து கல்வியை குறிக்கக்கூடிய சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா கலை, வித்தை, படிப்பு. ஆசிரியர் வந்து ஆசான், உபாத்தியாயன் வந்து குறவர், தேசிகர் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஆசிரியர் அப்படின்றதுக்கு வந்து என்னன்னா உபாத்தியாயன், குறவர், தேசிகர் அப்படின்னு பாக்குறோம். நீதி அப்படின்னா தர்மம், நடு, நியாயம், நெறி. நூல் அப்படின்றது ஏடு, பணுவல், புத்தகம், புத்தகம் பணுவல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏடு அப்படின்னா நூலை குறிக்கும். குற்றம் அப்படின்னா தவறு, பிழை, களங்கம், தப்பு, மாசு, காடு அப்படின்னு பாக்குறோம். காடு அப்படின்னு குற்றத்தை குறிக்கக்கூடிய சொல்லா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இந்த மாதிரி சில சொற்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இது பொருள் வருமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோன்றோம். அப்ப தவறு, பிழை, களங்கம் அப்படின்றதும் தப்பு, மாசு, அப்புறம் காடு அப்படின்றது குற்றத்தை வந்து குறிக்கக்கூடிய மாசு அப்படின்னு. தடாகம் அப்படின்னா ஏரி, குளம், பொய்கை, வாவி, கயம் வந்து. அப்ப தடாகம் அப்படின்றது வந்து எதை குறிக்குதுன்னா ஏரி, குளம், பொய்கை, வாவி, கயம் அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் தடாகத்தை குறிக்கக்கூடிய சொற்களா வந்து இருக்கு. அடுத்து அத்தி பொழுது அப்படின்னா வந்து சாயும் பொழுது, சாயங்காலம், மாலை, செக்கல் அப்படின்னு பாக்குறோம். அந்தி பொழுது, அந்தி பொழுது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாய் பொழுது, சாயங்காலம், மாலை, செக்கல். செக்கல் அப்படின்னு நமக்கு தெரியாது. சாய் பொழுது, சாயங்காலம், மாலை அப்படின்னா அந்தி பொழுது அப்படின்னு. அடுத்து உதயம் அப்படின்னா வைகரை, காலை பொழுது, புலர், விடியல், தோற்றம் அப்படின்னு பாக்கணும். அப்ப உதயம் அப்படின்னும் போது எதை குறிக்குதுன்னா வைகரை குறிக்குது. வைகரை அப்படின்றது வந்து காலையில தான் குறிக்கணும். வைகரை அப்படின்னு, வைகரை அப்படின்னும் போது நம்ம வந்து 2 மணில இருந்து காலை 6 மணி வரை அப்படி சொல்லி பாக்குறோம். 4 மணி நேரம். காலை பொழுது, புலர் அப்படின்னாலும் உதயத்துக்குரிய. விடியல் தெரியும் உங்களுக்கு, தோற்றம் தெரியும், சூரியன் வந்து உதயம் ஆகக்கூடிய நேரம். குதிரை அப்படின்னும் போது அசுவம், பரி, புரவி, அயம் வந்து. அசுவம், பரி, புரவி, அயம் அப்படின்னு குதிரை குறிக்கக்கூடிய. தாமரை அப்படின்னா கமலம், முளரி, அம்புயம் வந்து. தாமரை அப்படின்னா கமலத்தை குறிக்கும், அந்த முளரி அந்த அம்புயம் குறிக்கும். நித்திரை அப்படின்னு உறக்கம், துயில், அனந்தல், சயனம். அனந்தல், செயல் அப்படின்றது வந்து நமக்கு வந்து சில தெரியாத வார்த்தைகளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உறக்கம், துயில். வயல் அப்படின்னும் போது பலனம், அதே மாதிரி செய், கரணி, புலனம் வந்து. மேகம்னா கொண்டல், கார், முகில் வந்து. வண்டு அப்படின்னும் போது அரி, கரும்பு, மதுரகம் அப்படின்னு பாக்குறோம். வாசனை அப்படின்னா சுகந்தம், நாற்றம், விரை, மனம் வந்து. வாசனம் அப்படின்னா சுகந்தம்,
அதே மாதிரி நாற்றம் அப்படின்றது வாசனை தான் குறிக்கும். விரை அப்படின்றது மனம் வந்து. சங்க காலத்துல நாற்றம் அப்படின்ற சொல்லி தான் வாசனைக்கு பயன்படுது. இப்பதான் வந்து நாற்றம் அப்படின்றது துர்நாற்றமா வந்து அதுக்கு பயன்படுத்தக்கூடியதா வந்து இருக்கு அப்படி மக்கள் வந்து. அதுக்கு அடுத்து தொழில் அப்படின்னா ஊழியம், பணி, வேலை அப்படி சொல்லி பாக்குறோம். பார்த்தோம் ஊழியம் அப்படின்னும் பணி, வேலை, தொழில் அப்படின்னு பார்த்தோம். அதேதான் இங்க திருப்பி இருக்குது. சத்தியம் அப்படின்னும் போது ஆணை, சபதம், சூல், பிரமாணம், உண்மை வந்து. சத்தியம் அப்படின்றது வந்து ஆணை, சபதம், சூல், பிரமாணம், உண்மையை வந்து குறிக்கும் சத்தியம். சிங்கம் அப்படின்னும் போது அரி, ஆளி, கேசரி, கோளரி, சியம் வந்து. சொல் அப்படின்னா கிளவி, கூற்று, மொழி, வாக்கு அப்படி சொல்லி பாக்குறோம். அண்ட் தேன் அப்படின்னா மது, நரவு, தேரல், கல் வந்து. மது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நரவு, தேரல், கல். குழந்தைதான் சிசு, சேய்ப்பிள்ளை, குழவி பார்த்தாச்சு. வண்ணம் வந்து சாயல், நிறம், வர்ணம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வண்ணம் சாயல், நிறம், வர்ணத்தை குறிக்கக்கூடியது. இதுல மிக மிக முக்கியமானது தேர்வுல கண்டிப்பா கேள்வியா வரக்கூடியது எது இது அப்படின்றத நான் மார்க் பண்ற ஃப்ரெண்ட் வந்து. இதை அண்டர்லைன் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மறக்கக்கூடியது, என்னன்னா நம்ம தவறா விடையளிக்கக்கூடியது அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அது வந்து கடினமானது. அதே மாதிரி வந்து தேர்வுல கண்டிப்பா கேள்வியா எது கேட்பாங்க அப்படின்றத இப்ப நான் மார்க் பண்றேன் வந்து. அழகு கேட்பாங்க, வனப்பு, வடிவு அப்படின்றது கேட்பாங்க. அதே மாதிரி அரசன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கோன், கோ வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உணவு வந்து கேட்பாங்க. உணவு அப்படின்னும் போது அடிசில் அப்படின்றது கேட்பாங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. உணவு அப்படின்னா அடிசில் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடிச்சு பார்க்குறாங்க. அடுத்து குழந்தை அப்படின்னும் போது வந்து மகவு, குளவி அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகவு, குளவி அப்படின்னு கேட்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து காற்று அப்படின்னா வந்து வலி, அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தென்றல் அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து இம்பார்ட்டன்ட் காற்று. காடு இம்பார்ட்டன்ட். அடவி, கானகம், வனம், ஆரண்யம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இனம் இல்ல உறவினர் அப்படின்னும் போது கிளை அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோலை அப்படின்றது கேட்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் வந்து. கா, தண்டலை அப்படின்றது சோலையை குறிக்கும். பொழில் அப்படின்னு சோலையை குறிக்கக்கூடியது. அது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். குற்றம் அப்படின்னா கேட்பாங்க. மாசு அப்படின்னு பாக்குறோம். காடு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இம்பார்ட்டன்ட் வந்து. தடாகம் அப்படின்னும் போது ஏரி, குளம், பொய்கை, வாவி, கயம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஓகேவா, கேள்வியா வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. குதிரை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. அசுவம், பரி, புரவி, அயம் அப்படின்னு பாக்குறோம் வந்து. அது குதிரையை வந்து குறிக்கும். தாமரை கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கமலம், முளரி, அம்புயம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து. அது கேட்க. வயல் கேட்பாங்க வந்து. பணம், செய், கலனி, புலனம் அப்படின்னு வயல். மேகம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொண்டல், கார், முகில் அப்படின்னு பாக்குறோம் வந்து. வண்டு கேட்பாங்க. அரி, கரும்பு, மதுரகம் அப்படின்னு பாக்குறோம் வந்து. கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இம்பார்ட்டன்ட் வந்து. சிங்கம் கேட்பாங்க. அரி, ஆளி, கேசரி, கோளரி, சியம் அப்படின்றது கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. சிங்கம் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்கு. சொல் கேட்பாங்க. கிளவி, கூற்று, மொழி, வாக்கு அப்படி பாக்குறோம் வந்து. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் வந்து. நான் வந்து வட்டமிட்டு இருக்கேன் அந்த நம்பர்ல. அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, படிச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் தேர்வுல விடையளிக்க. அப்புறம் எதெல்லாம் கடினமா இருக்கோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன் வந்து. அது கடினமா இருக்கிறதும் நமக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சைட்ல நம்பரை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட். ஓகேவா, இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி பாக்குறோம் சொற்பொருள் பொறுத்தவரையும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கல்வி அப்படின்னு அதிகாரம். மிக முக்கியமான அதிகாரம் அப்படின்னு பார்க்கணும். இதுல இருக்கக்கூடிய அனைத்து குறளுமே நீங்க மனப்பாடம் பண்ணிடணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கல்வி அப்படின்றது. கல்வி அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரமா நம்ம திருக்குறள் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்எஸ்சி தேர்வுல வந்து கேட்கப்படக்கூடிய அதிகாரமா இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். வாங்க படிக்கலாம். கற்க, கசடற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக வந்து. நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தினந்தோறும் வகுப்புல. கற்றபடி நடக்க வேண்டும். கற்றபடி நடத்தல் அப்படின்னு நீங்க செய்ய வேண்டியது மிக முக்கியமானது. உங்க வாழ்க்கைக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப நம்ம அறநூல்கள் படிக்கும் போது, நீதி நூல்கள் படிக்கும் போது அதுல வந்து குற்றமற படிச்சு கற்றுட்டு அதுக்கப்புறம் அதன்படி வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை என்னது மேலும் சிறப்படைய முடியும். அப்ப நூல்களை குற்றம் வர கற்க வேண்டும். கற்றபடி நடக்க வேண்டும். அப்ப சொற்பொருள் கசடு அப்படின்னா குற்றமா, நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க அடிமுகணும். அப்ப கற்க, கசடற, கற்றபின், கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிமுகணும். அப்ப பொருள் வந்து நூல்களை குற்றமற கற்க வேண்டும், கற்றபடி நடக்க வேண்டும் அப்படின்னு அதனுடைய பொருளா வந்து இருக்கு அப்படிமுகணும். அப்ப கற்க, கசடற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குற்றமற கற்க வேண்டுமா,
கற்பவை வந்து அப்படி படிச்சதை என்ன பண்ணணும் வந்து கற்ற பின்னாடி வந்து நிற்க அதற்கு தக அதன் வழியில் என்ன பண்ணணும் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. கசடுனா குற்றம் அப்படின்னு குறிக்கிறது வந்து. அடுத்து இரண்டாவது குறள் மனப்பாடம் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட். இது கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக வந்து எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அப்ப வள்ளுவர் வந்து வாழும் உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரு கண்கள் எதை சொல்றாரு அப்படின்னா எண்ணும் எழுத்தும் தான் சொல்றாரு அப்படி பாக்குறோம். அப்ப எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அப்ப எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப எண் அப்படின்னா எண்கள் கணக்கு அப்படின்னு பாரு, எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கியங்கள் வரி வடிவம். அப்ப எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவார் வந்து. எண் அப்படின்னா எண்கள் கணக்கு, எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கியங்கள் வரி வடிவம் அப்படி பாக்குறோம். இதுவும் முக்கியமான ஒரு குறளா வந்து இருக்கு அப்படி வந்து. அப்ப மனிதர்களுக்கு வாழும் மனிதர்களுக்கு கண்கள் சொல்லி வள்ளுவர் என்னும் எழுத்தும் சொல்றாரு. அவ்வளவுதான். கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்தி 2 புண்ணுடையார் கல்லாதவர் வந்து. பொருள் கல்வி கற்றவர் கண்ணுடையவர், கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவர் வந்து. அப்ப யார் வந்து முகத்தில் 2 புண்ணுடையவர்னா கல்லாதவர் வந்து. அப்ப யாருக்கு கண்ணு இருக்குன்னு வள்ளுவர் சொல்றாருன்னா கற்றவர். அப்ப கற்றவர் வந்து கண்ணுடையவர், கல்லாதவர் வந்து பாத்தீங்கன்னா 2 புண்ணுடையவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து கண்கள் இல்ல உங்களுக்கு வந்து புண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் ஒரே படப்புறாரு. எல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா வள்ளுவர் வந்து ஏன் இவ்வளவு திட்டாரு மோசமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில படுற கஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காரணம் தான் இருக்கும் வந்து. 2 விஷயம் தான் வந்து. ஏன் எல்லாரும் வந்து வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க அப்படின்னா 2 விஷயத்தினால கஷ்டப்படுவாங்க. நல்லா சிந்தித்து பார்த்தா ஒண்ணு என்னப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கல்வி கல்லாமை அப்படின்னு பாக்குறோம் ஒண்ணு வந்து. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஊக்கம் இல்லாமை. இப்ப கல்வி இல்ல ஊக்கமும் இல்ல அப்படின்னா கடைசி வரையும் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் வந்து. இப்ப கல்வி இருக்கு வந்து ஊக்கம் இல்ல அப்பயும் கஷ்டப்படுவாங்க வந்து. எனக்கு ஊக்கம் இருக்கு கல்வி இல்ல அப்பயும் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அப்ப வாழ்க்கை கடினமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து 2 விஷயம் தான். ஒன்று என்ன கல்வி கற்காது, ரெண்டாவது என்ன அப்படின்னா ஊக்கம் இல்லாதது. அப்ப ஊக்கம் இருந்ததுன்னா பொருள் உங்க வீட்டை தேடி வந்து சேரும், அட்ரஸ் தேடி வந்து சேரும். சோ அப்ப ஊக்கத்தோட படிக்கிறது அப்படின்னு தேர்வுல வெற்றி பெறுவீங்க. அப்புறம் நீங்க படித்த கல்வி அப்படின்றது என்ன பண்ண போகுது உங்களுக்கு சிறப்பு செய்ய போகுது. ஏன்னா இந்த தேர்வுக்கு நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு காரணமா இருந்தது. அப்ப தேர்வுக்கு அப்ளை பண்றது காரணமா இருந்ததுன்னா அந்த கல்வி வந்து கல்வியோட சேர்ந்து ஊக்கமும் உங்ககிட்ட இருக்கும்போது என்ன ஆகும் தேர்வுல நீங்க வெற்றி பெற போறீங்க அப்படி. அப்ப ஊக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், கல்வி அப்படின்னு முக்கியம். இது 2 இருந்ததுன்னா வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலைக்கு வந்து நம்ம வந்து அடைய முடியும். அப்ப ஊக்கத்தோட யாரு போராடுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறாங்க வந்து. கல்வியும் சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும் வந்து மிகப்பெரிய இடத்துல போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ஊக்கம் இருக்கு என்கிட்ட கல்வி இல்ல அப்படின்னும் போது கல்வி கற்ற சான்றோர்கள் அருகில் அமர்த்தி கொண்டு என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய தொழில வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைதல் அப்படின்றது சாத்தியம். அப்ப கல்வி கற்காதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தை அடிப்படையில தொழில் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஊக்கம் இருக்கும். கல்வி கற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க சுத்தி வச்சுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கீழே வேலை செய்யற மேனேஜரா இருக்கட்டும் அசிஸ்டண்டா இருக்கட்டும் எல்லாருமே வந்து கல்வி கற்றவர்களா வச்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கற்ற கல்வியின் மூலியமா பலனை வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் நடத்துபவர் வந்து பெறுகின்றார் அப்படிங்கிறோம். ஆக மொத்தம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கல்வியும் வேண்டும் ஊக்கமும் வேணும். இது 2 இருந்தா போதும் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிறோம். அடுத்து சொற்பொருள் கண்ணுடையார் கண்களை உடையவர்கள் என்பவர் என்று உடையவராக சொல்லப்படுவார்கள். கற்றோர் கல்வி கற்றவர்களே முகத்தில் 2 புண்ணுடையார் புண்கள் உடையவர்கள் ஆவர். கல்லாதவர் கல்வி கற்காதவர்கள் அப்படின்னு. சோ அப்ப சொற்பொருள் வந்து கண்ணுடையார் கண்களை உடையவர்கள் என்பவர் என்று உயர்வாக சொல்லப்படுவார்கள். கற்றோர் கல்வி கற்றவர்கள் முகத்தில் 2 புண்ணுடையார் புண்கள் உடையவர்கள் ஆவர். கல்லாதவர்னா கல்வி கற்காதவர்கள். ஊப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் வந்து எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். அப்ப புலவரின் இயல்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அறிவில் சிறந்த புலவர்களோட என்ன பண்றாரு பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக. எப்ப மகிழ்ச்சியா இருப்பா அறிவில் சிறந்த புலவர்களோட பேசி பழகும் போது மகிழ்ச்சியா இருக்கிறது. அதே மாதிரி எப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வருந்துருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் வந்து எப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பிரிவது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா புலவரின் இயல்பாக இருக்கு. அப்ப யாரோட பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னா அறிவில் சிறந்த புலவர்களோட அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். அப்ப புலவரோட தொழில் எப்படி இருக்கு அப்படின்னா ஓப்ப தலை கூடி அறிவில் சிறந்த புலவருடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சி அடைதல். அதே மாதிரி உள்ள பிரிதல் அப்படின்னா வந்து அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவது புலவரின் தொழிலாக இருக்கு. அப்ப கலந்து பேசுறது யாருன்னா அறிவில் சிறந்த புலவர்களுடன் கலந்து பேசி மகிழ்தல். அதே மாதிரி இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவது அப்படின்றது புலவரோட தொழிலா இருக்கு. அப்ப ஓப்ப மகிழும்படி தலை கூடி ஒன்று சேர்ந்து உள்ள பிரிதல் இனி இவரை எப்பொழுது காண்போம் என்று உள்ளம் நெகிழும்படி. அப்ப கல்வி கற்றோர்கள் மத்தியில அப்படின்ற கல்வி கற்றோர்கள் வந்து சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது.
பிரியும் போது நீ எப்ப பார்க்க போறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி எண்ணி என்ன பண்ண பிரியறது அப்படின்றது புலவரோட தொழிலா இருக்கு. அது கல்வி கற்றோட தொழிலா இருக்கும். அடுத்து உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். முக்கியமான குறள். செல்வம் உடையவர் முன் ஏழை வந்து எப்படி இருப்பாங்கன்னா கவலைப்பட்டு இறந்து ஐயா கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்கிற நிலையில நிற்பது போல வந்து கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். அப்ப கற்றவர் முன்னாடி நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். அப்ப கற்றவர் முன்னாடி என்ன பண்றாங்கன்னா கல்லாதவர் என்ன பண்ண பணிந்து நிக்கிற நிலைமை வந்து உண்டாகும். அப்ப கல்வி கற்றா அப்படின்னா யாருக்கிட்டையும் நீங்க போய் என்ன பண்ண வேண்டியல பணிந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப இறந்து கேட்க வேண்டிய நிலை இருக்காது. அப்ப வறுமையில இருக்கிறவங்க செல்வ நிலையில இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஐயா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலையில இருக்காங்களா, அந்த மாதிரி நிலை தான் யாருக்கு வருன்றாரு, கல்லாதவருக்கு வரும். அப்ப கல்வி கற்றவருக்கு என்னது அந்த நிலை வராது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அழகா சொல்றாரு. அப்ப உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னு. அப்ப உடையார் முன் இல்லார் போல் வந்து உடையார் முன்னாடி இல்லாதவர் போல் வந்து ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அப்ப ஏகற்றும் கற்றவர் வந்து கடையரே கல்லாதவர். அந்த கடையர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வறுமையில இருக்கிற அர்த்தம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தாழ்ந்தவர் அர்த்தம். சோ அப்ப உடையார் அப்படின்னா செல்வர், இல்லார் அப்படின்னா ஏழை, ஏகற்றுனா கவலைப்பட்டு வந்து அந்த கடையார் தாழ்ந்தவர் அப்படிங்க. அப்ப உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் வந்து கவலைப்பட்டு நிக்கிற நிலைமை. அந்த கற்றார் வந்து கடையரே கல்லாதவர். அந்த கடையரேனா தாழ்ந்தவர் அப்படின்னு யாரும் பாத்தீங்கன்னா கல்லாதவர் அப்படின்னு வள்ளுவர் வந்து அழகா வந்து சொல்றாரு. அப்ப உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் வந்து செல்வம் உடையார் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல வந்து கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், கற்றார் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் உயர்ந்தவர் நீங்க சொல்றாருன்னா கல்வி கற்றவர், யார் தாழ்ந்தவர்னா கல்லாதவர் அப்படின்னா. அப்ப யாரை ஒப்பிட்டு பாக்குறாருன்னா செல்வம் உடையவரையும் கற்றவரையும். யாரை ஒப்பிட்டு அதே மாதிரி வேற யாரை ஒப்பிட்டு பாக்குறா ஏழையும் கல்லாதவரையும் ஒப்பிட்டு பாக்குறான். அப்ப செல்வம் உடையவரை வந்து பாத்தீங்கன்னா கற்பவரோட ஒப்பிட்டாரு, ஏழையை வந்து பாத்தீங்கன்னா கல்லாதவரோட ஒப்பிட்டாரு அப்படின்னு பாக்குறோம். சரி, ரெண்டு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நம்ம கேள்வியா கேட்கும்போது நம்ம சரியா விடை அளிச்சலாம் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து 6வது குறள். தொட்டனை தூரும் மணற்கினி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு வந்து மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், அது போல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும் அப்படின்னு. அப்ப தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு. அப்ப மணற்பாங்கான இடத்தில் வந்து மணற்பாங்கான இடமா இருக்கு, தோண்ட தோண்ட தண்ணி வந்துட்டே இருக்கும் வந்து. அப்ப நீர் சுரக்கும், அது போல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும். அப்ப தோண்ட தோண்ட வந்து பாத்தீங்கன்னா மணற்கேணியில் வந்து பாத்தீங்கன்னா நீர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா சுரக்குதோ அதே மாதிரி கற்க கற்க என்னன்னா அறிவு வளரும் அப்படின்ற. அப்ப நீர் சுரக்கிறதுக்கும் அறிவு வளர்றதுக்கும் சொல்றாரு வந்து. அப்ப தோண்ட தோண்ட அப்படின்னும் போது இங்க என்ன சொல்றாங்கன்னா மக்கள் நூல்களை கற்க கற்க. அப்ப அங்க தோண்ட தோண்ட இங்க கற்க கற்க, அங்க நீர் சுரக்கும் இங்க அறிவு வளரும் சொல்லி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாரு அறிவிக்கிறோம். அது போல அப்படின்னு சொல்லி சொல்றாருல. அப்ப இது எடுத்துக்காட்டு ஓமையணியா வந்து இருக்கு அப்படின்னு. அது போல அப்படின்னு எடுத்துக்காட்டு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு வந்து கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு. அப்ப தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. அப்ப தொட்டனை தூரும் மணற்கேணி, அப்ப தோண்ட தோண்ட வந்து மணற்கேணியில ஊரும், என்ன ஊரும், நீர் ஊரும் வந்து. அது போல கற்றனை தூரும் அறிவு வளரும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்க வளருது. அப்ப தொட்டனை தோண்டிய அளவு மாந்தர்னா மக்கள் அடிச்சு பாக்குறோம். இந்த குறள் மிக முக்கியமான குறள் அறிவிக்கிறோம். அடுத்து யாதானம் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்றாரு வந்து. கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும், இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்றாரு. அப்ப நீ எங்க போனாலும் அது உன்னுடைய நாடா வந்து மாறும், தன்னாடாகும். எந்த ஊருக்கு போனா தன் ஊராகும். இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து தெருவுல வெற்றி பெற்று வந்து நீங்க குரூப் 4 தேர்வு, குரூப் 2 தேர்வு, குரூப் 1 தேர்வுல வெற்றி பெற்று நீங்க ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டு நீங்க வேலைக்கு வந்து சேர்றீங்க. சேரும்போது அந்த மாவட்டத்துல அந்த எந்த நகர பகுதியோ அல்லது கிராம பகுதியிலோ நீங்க போய் வேலையில அமரும் பொழுது என்ன ஆகும்னா அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து பாத்தீங்கன்னா சொந்தம் கொண்டாடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா எல்லாரும் உங்ககிட்ட நட்பா பழகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது உங்களுடைய கிராமமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, நீங்க கல்வி கற்று அந்த கல்வியின் சிறப்பினால தேர்வு எழுதி ஊக்கத்தோட படிச்சு நீங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு போகக்கூடிய கிராமமா இருக்கட்டும், நகரமா இருக்கட்டும், மாவட்டமா இருக்கட்டும், அந்த பகுதி வந்து என்ன ஆகும், வந்து தன் நாடாகும், தன்னுடைய கிராமமா மாறும், தன் ஊராகும் அப்படின்றார் வள்ளுவர். அதுதான் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இதே வந்து பாத்தீங்கன்னா புறநானூற்றுல வந்து பாத்தீங்கன்னா கடியன் பூங்குன்றனார் சொல்லும் போது வந்து யாதும் முறை யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து. எல்லாம் நம்மளுடைய ஊர் தான், எல்லாருமே நம்மளுடைய சொந்தக்காரர் தான் அப்படின்னா. ஆனா அப்படி சொன்னாலும் அது வந்து யாருக்கு வந்து பொருந்தும் அப்படின்னா கல்வி கற்றவருக்கு தான் பொருந்தும் சொல்லி வள்ளுவர் அழகா இங்க சொல்றாரு. ஏன்னா இப்ப கல்வி கற்றவர் வந்து என்ன ஆகும், வந்து நீங்க அந்த இடத்துல போகும்போது நீங்க அறிவுடையவரா இருப்பீங்க. அப்போ உங்ககிட்ட ஆலோசனை வந்து கேட்டு அந்த ஆலோசனை பேரில் அவங்க செயலை செய்யும் போது அந்த செயல் வந்து வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்களுடைய உதவி அப்படின்றது தேவைப்படுது.
தேவைப்படுது. அப்ப கல்வி கற்றோட உதவி வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் மட்டும் இல்ல, மன்னன் வரையும் தேவைப்படுது. அப்ப மன்னனுக்கும் வந்து கல்வி கற்றார் என்ன பண்றாங்க, அமைச்சரா வந்து அருகில் வச்சுக்கிறாரு. அவங்களுடைய ஆலோசனை பேர்ல தான் நாட்டை வந்து வழி நடத்துறாரு அப்படிங்கிறோம். அப்ப கல்வியோட சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிகப்பெரிய சிறப்பா இருக்கு, அது மிகப்பெரிய ஒரு செல்வமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும், இதனை அறிந்தும் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன். நீ ஏன் தெரிஞ்சு சாகிற வரைக்கும் கல்வி கற்காம எப்படியா போய் படி. அப்ப என்ன சொல்றாருன்னா, கல்வி கற்பதுக்கு வயது அப்படின்றது ஒரு தடை இல்லைன்னு சொல்லி வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளுடைய அரசும் வந்து பாத்தீங்கன்னா என்னது முதியோர் கல்வி இல்ல வயது வந்தோருக்கான கல்வி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து கல்வியை வந்து பாத்தீங்கன்னா மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுல அரசு வந்து முனைப்பு காட்டுது அப்படிங்கிறோம். சோ அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வள்ளுவர் அதுதான் சொல்றாரு, வந்து சாகும் வரை, சாகிறதுக்கு முன்னாடியே படிச்சுட்டு செத்துரு அப்படின்றாரு வள்ளுவர். சோ அப்ப அந்த அளவுக்கு வந்து வள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா 7வது குறளையே வந்து திட்டுறாரு. அடுத்து யாதானம் எது ஒன்றாயினும் நாடாமல் தன் நாடாகும், ஊராமல் தன் ஊராகும், என்னொருவன் என்ன காரணத்தினால் ஒருவன் சாந்துணையும் இறக்கும் வரையினும் கல்லாத கல்வி கற்காமல் ஆறு இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சீரையும் எடுத்துட்டு வந்து போட்டு என்ன பண்ணிட்டாங்க, பொருளை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். சோ அப்ப யாதானம் எது ஒன்றாயினும் நாடாமல் தன் நாடாகும், ஊராமல் தன் ஊராகும், என்னொருவன் என்ன காரணத்தினால் ஒருவன் சாந்துணையும் வந்து இறக்கும் வரையிலும் கல்லாத கல்வி கற்காமல் இருப்பது ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து அழகா வந்து சொல்லியிருக்காரு. வந்து யாதானும் நாடாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத வாறு அப்படின்னு சொல்லிட்டு 7 சீர் இருக்கு. 7 சீருமே நமக்கு இம்பார்ட்டன்ட், அப்படி பொருள் நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்தும். வந்து பொருள் என்னன்னா, ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்ல அறிவு இனி 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் அப்படின்னா. வந்து சோ அப்போ ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்ல அறிவு இனி 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரக்கூடியதா இது இருக்கு அப்படின்னா கல்வி இருக்கு. அப்போ ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. அப்ப ஏமாப்புனா பாதுகாப்பு, உடைத்துனா பெற்றதாகும். ஒருமைக்கண் ஒரு பிறப்பில் எளிமையும் 7 பிறப்பிகளும். அப்போ ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. அப்ப 7 பிறவிகளும் பாதுகாப்பை தரும். அப்ப கல்வி என்ன பண்ணும், பாதுகாப்பை தரும். அப்ப எந்த குறளை சொல்றாரு, இந்த குறளை சொல்றாரு. அப்ப இந்த பிறவியில 7 பிறவியும் சேர்த்து சொல்றாரு. அப்ப வள்ளுவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பிறவியில நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியதில்ல, கல்வி அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த பிறப்பு மட்டும் இல்ல, 7 பிறவிகளுக்கும் உனக்கு வந்து என்ன பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் எல்லாரும் கல்வியை படிப்பாங்க. அடுத்த பிறவில நீ கஷ்டப்பட மாட்டா, அதுக்கடுத்து 7 பிறவில நீ கஷ்டமே பட மாட்டப்பா, நீ போய் படிப்பா அப்படின்றது. அப்ப இதை கேட்டதுக்கு அப்புறம் படிப்பாம இருப்பாங்களா, கல்வி கற்காம இருப்பாங்களா, வாய்ப்பே கிடையாது. சோ அதுதான் வள்ளுவருடைய நோக்கமா வந்து இருக்கு. அப்போ ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வி தான் கற்றுக்கொள்ளும் நல்ல அறிவு இனி 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பு தரும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்துன்னு சொல்லி வள்ளுவர் வந்து ஒரே போட போறாரு. அப்ப ஏமாப்புனா பாதுகாப்பு, உடைத்தின பெற்றதாகும். ஒருமைக்கன்னா ஒரு பிறப்பில் எளிமையும் 7 பிறப்பிகளும். அடுத்து தாம் இன்புறுவது உலக இன்புற கண்டு காமுறுவார் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர். தாங்கள் இன்பம் அடைய காரணமான கல்வியால் உலகம் வந்து இன்பம் அடைவதை கண்டு என்ன பண்ணுவாரு, மேலும் மேலும் போய் கல்வி கற்க விரும்புவார். அப்ப நானும் மகிழ்ச்சியா இருக்கேன், இந்த உலகமும் மகிழ்ச்சியா இருக்கு, எதனால கல்வியினால, அதனால மேலும் மேலும் அந்த கல்வியை படிப்போம் அப்படின்னு சொல்லி காலம்புறது. அப்ப தாம் இன்புறுவது உலக இன்புற கண்டு காமுறுவார் கற்றறிந்தார் அப்படிங்க. அப்ப தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் தாங்கள் இன்பம் அடைகிறோம், அதே மாதிரி உலகமும் இன்பம் அடைவதை கண்டு கற்றவர் என்ன பண்ணுவார், மேலும் மேலும் கற்க விரும்புவார் அப்படின்னு. அப்ப யார் வந்து மேலும் மேலும் கற்க விரும்புவார் அப்படின்னா, தான் கல்வியினால இன்பம் அடைந்து உலகமும் கல்வியினால இன்பம் அடையுது, உலகத்துல வாழக்கூடிய மக்கள், உலகம் உலகத்தில் வாழக்கூடிய மக்களும் கல்வியால அதை புரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் கல்வி கற்க வந்து பாத்தீங்கன்னா மேலுவார் விரும்புவார். யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கல்வி கற்றவர் அப்படிங்க. சோ அதுதான் 9வது குறளா வந்து இருக்கு. அப்ப காமுறுவார்னு விரும்புவார், இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் காமுறுவர் மேலும் கற்க விரும்புவார் அப்படின்னு பாக்குறோங்க. சோ அப்ப தாம் இன்புறுவது உலக இன்புற கண்டு காமுறுவார் கற்றறிந்தார் அப்படின்னு பாக்குறோங்க. சோ அடுத்து 10வது குறள் கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. வந்து பொருள் ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்லும் கல்வியாகும், கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா அப்படின்னு பாக்குறோம். அப்ப கேடில் விழிச்சலும் கல்வியில் ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் எது, கல்வியாகும், கல்வி தவிர மற்ற செல்வங்கள் என்னது செல்வம் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரே போட போற. விழிச்செல்வம் சிறந்த செல்வம், மாடு செல்வம். அப்ப கேடில் விழிச்செல்லும் ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும், கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா அப்படின்றாரு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அப்ப ஊக்கம் வந்து செல்வம் தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து. அப்ப கேள்வி அப்படின்றது வந்து செல்வம் சொல்லியிருக்காரு, எல்லாமே செல்வம் தான். ஆனா கல்விக்கு நிகரா வந்து ஏதாவது இருக்கும்னு இருக்காது அப்படின்றாரு. அப்ப கல்வி அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா அழியாத சிறந்த செல்வம். ஊக்கம் கூட ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு வந்து ஊக்கம் வந்து தளர்ச்சி அடையும். எதுனா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து மாறும் பொழுது, நாட்டுக்கு ஏதாவது கேடு விளைவிக்கும் போது, குடும்பத்துல ஏதாவது வந்து நம்மளுடைய நெருங்கிய வந்து பாத்தீங்கன்னா உறவினர்கள் மத்தியிலோ அல்லது வந்து நம்ம குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கு வந்து ஏதாவது நோய் வாய்ப்படும் போது நம்மளுடைய ஊக்கம் வந்து குறை கூட வாய்ப்பு இருக்கு.
வந்து. ஆனா கல்வி அப்படின்றது என்ன பண்ணா அழியாத செல்வம். ஒரு தடவை நம்ம படிச்சிட்டோம், ஒரு தடவை நம்ம வந்து கல்வி கற்றுவிட்டோம் அப்படின்னா அது அழியாம நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு. அப்ப கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் அது எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரே போடப்பட்ட கடைசியா வந்து 10வது குறள் வந்து மற்ற செல்வங்கள் என்னன்னா செல்வம் ஆக மாட்டா. அப்ப எதை வந்து வள்ளுவர் வந்து செல்வமா சொல்றாரு அப்படின்னா கல்விதான். எதை அழியாத செல்வம் சொல்றாருன்னா கல்விதான். வந்து மற்றதெல்லாம் அது செல்வமா ஆகாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து ஒரே போட போறாங்க. அப்ப சொற்பொருள்னா விளைச்செல்வம், சிறந்த செல்வம், மாடு அப்படின்னு செல்வம் அப்படின்னு. சோ இது வந்து கல்விக்கு வந்து வள்ளுவர் கொடுக்குற முக்கியத்துவமா இருக்கு அப்படின்னு. ஓகேவா? சோ நம்ம இன்றைய வகுப்பு தமிழ் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா பல சொற்கள் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து நம்ம கல்வி அப்படின்றது அதிகாரம் வந்து பார்த்துட்டோம். இந்த அதிகாரம் மிக மிக முக்கியம்.